வேற வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்? 20 லட்ச ரூபா பணம் கட்டிருக்கான். கார்ல வைக்க சொல்லியிருக்காங்க. அவனுக்கு கொண்டு வந்து கார்ல வச்சிருக்கான். பணம் கைக்கு வந்ததும் வேலையை கரெக்டா முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள நான் தரவா என்கொயரி பண்ணிட்டேன். இவங்களுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்க. அந்த கார் நம்பரை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா குமார்? விசாரிச்சேன் சார். அது டம்மி நம்பர். வேற ஏதாவது அடையாளங்கள்? காருக்குள்ள ஒரு எலும்புக்கூடு பொம்மை தொங்கிட்டு இருந்ததா அவங்க சொல்றாங்க சார். ஓ, அவனுங்க அந்த பணத்தை வைக்கிறப்போ கார் எங்க இருந்துச்சுன்னு சொன்னானுங்க? ஈசிஆர் ரோட்ல கடற்கரை பக்கத்துல. தேதி ஃபுல் டே நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். காலையில கோயிலுக்கு போகணும், அனாதாசிரமத்துக்கு போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும், அப்புறம் ஈவினிங் பெரிய பார்ட்டி. இந்த வருஷம் பர்த்டேவை எப்பவும் பண்றதை விட ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பணம் என் கைக்கு வந்த 15வது நாள், அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி முடிஞ்சா அதுக்குள்ளேயே உன் டார்கெட்டை நான் தூக்கிடுவேன். யாரு யாருன்னு கேக்குறேன்ல. ஐயா, நான் தாங்க ஐயா குமரேசன். இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சினிமாவுக்கு போயிருந்த, சைக்கிள் பஞ்சர் ஆனதுனால லேட் ஆயிடுச்சா வர்றதுக்கு. பார்வதி கேட்டை பூட்டிடுச்சு. போன் அடிச்சு பார்த்தேன், போனை எடுக்கல. அதான் பொண்டாட்டி விட்டு ஏன் செகண்ட் ஷோல போயிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? மன்னிச்சிருங்கய்யா, இனிமே இந்த மாதிரி போக மாட்டேன். போய் தொலை போ. ஐயா, பெரியம்மா கிட்ட சொல்லிடாதீங்கய்யா. போய் ஐயோ போ. என்ன அப்படி பாக்குறீங்க? சருக்கு ஆபீஸ் போற ஐடியா இல்லையோ? நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன இது புதுசா? இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க, இன்னைக்குதான் தெரியுதா? என்ன அப்படி கேட்டுட்ட? இந்த அழகுல மயங்கி தானே உங்க அப்பா கிட்ட உங்க பொண்ணை நான் சந்தோஷமா வச்சுப்பேன், வாழ்க்கையிலேயும் ஜெயிச்சு காட்டுவேன்னு சவால் விட்டேன். அன்னைக்கு உங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு, காதலிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். உன்னை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த தகுதியே வந்திருக்கு. அன்னைக்கு உங்க அப்பா பேசின பேச்சு
எனக்கு கோவம் தான். குண்டு பல்பை வச்சுக்கிட்டு என் பொண்ணோட குடும்பம் நடத்த போறியா, நீ ஒரு பரதேசி, அப்படி இப்படின்னு எதையோ சொன்னார். ஆனா ஒருவேளை அவர் அப்படி சொன்னதுனால தான் எனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்ததோ என்னமோ தெரியல. கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்ன கேட்டா நம்மளோட இந்த நிலைமைக்கு உங்க அப்பா தான் காரணம் ராதா. ஆக்சுவலா we should be thankful to him. சின்ன வயசுல தொழிலதிபர் ரங்கராஜனோட மகளா நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்ப. இப்போ மகேஷோட மனைவியா நீ சந்தோஷமா இருக்க. இந்த சந்தோஷம் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் ராதா. நீ சந்தோஷமா தானே இருக்க? இல்ல இல்ல, நான் எதனால கேட்குறேன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வைராக்கியத்துல பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருந்துட்டேன்னா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையோன்னு ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ராதா. இனிமே மேக்ஸிமம் டைம் நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண போறேன். எஸ். என்னாச்சு உங்களுக்கு? நாளைக்கே உலகம் அழிய போற மாதிரி பேசுறீங்க. உலகம் அழியுதோ இல்லையோ தெரியாது ராதா. ஆனா நாமெல்லாம் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தானே இருக்கோம். கொஞ்ச நாள் அவங்க அப்பாவோட நினைப்பு என் மனசு போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கு. உங்க அப்பா ரொம்ப நல்லவர் ராதா. அவரோட உலகமே நீதான். அம்மா இல்லாத குறையே தெரியாம உன்னை வளர்த்தாரு. அந்த மாதிரி ஒரு அப்பா கிட்ட இருந்து உன்னை நான் பிரிச்சிட்டணுங்கிற ஒரு குற்ற உணர்வு தான் ராதா. எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக நீ உன் அப்பா மேல காட்டின கோபத்தை விட்டு, அவரும் பாவம் கடைசி காலத்துல உன் பாசத்துக்காக தான் ஏங்கிட்டு இருப்பார். நீ அவரை போய் சந்திக்கலாம், அவர் கூட பேசலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஓகே ராதா, உங்க அப்பாவுக்கு யாரும் இல்லை உன்னை தவிர. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எல்லாருமே நான் உங்க அப்பா மேல கோவமா இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஏ, நீ கூட நினைக்கிற இல்ல? ஆனா அது உண்மை இல்லை ராதா. உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை விட ஒரு பெட்டர் பாஸ் எனக்கு கிடைச்சிருக்க முடியாது. அவர் வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு தப்பு உண்மையில அளவு கடந்த பாசம் வச்சதுதான். இனிமே நம்ம வாழ போற நாட்கள்லயாவது உன் அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு. என் ஆசை நிறைவேறுமா ராதா? ப்ளீஸ். ராதா ப்ளீஸ். வீட்டில் யாருப்பா? வெளியில வாங்க. வணக்கம் சார். ஆமா, இங்க சுப்பிரமணி வீடு எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினா மொதல் வீடு சார். அந்த வீடு தானா? ஆமாம் சார். என்னடி போலீஸ் வருது? சுப்பிரமணி வீடு தானே? ஆமா சார், ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. ராணி அக்கா, போலீஸ் வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். அம்மா, சுப்பிரமணியங்கிறது யார் வாங்க? என் வீட்டுக்காரர் தாங்க. அவர் எங்க வேலை பார்த்தாரு? அவர் எங்க வேலை பார்த்தாரு? நான் தான் வேலை பார்த்தேன். என் சம்பாத்தியத்தில் தான் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருட்டுனா வயிறு முட்டை குடிச்சிட்டு வருவார். அவரை இப்போ எங்க பார்க்கலாம்? அவர் செத்து 3 மாசம் ஆச்சு. செத்து 3 மாசம் ஆச்சா? சரி, இந்த பேப்பர்ல இருக்க ஃபோன் நம்பர் யாருது? அவரோட தான் சார். அவர் சாவறதுக்கு முன்னாடி தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னார் சார். இந்தாங்க சார்.
ஆமா இதெல்லாம் நீங்க எதுக்கு சார் கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சின்ன விசாரணை தான். குமார் போலாம் வாங்க. ஓகே சார். சொல்டா. மகேஷ் எங்க இருக்க? நான் உன்னை உடனே பார்க்கணும். நான் பிஸியா இருக்கேன், எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. இது ரொம்ப முக்கியமான விஷயம்டா. உன்னை நேர்ல பார்த்தா பேசணும். எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஃபோன்லயே சொல்லு. உன்கிட்ட ஏமாற என்கிட்ட காசு இல்லை. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? இப்ப நான் சொல்ல போற நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? உன் பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சுடா. இன்னைக்கு தான் நானே ரொம்ப நிம்மதியா இருக்கேன். நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடலடா. புதிர் போடாம விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா நம்ம வாங்கின இடத்துக்கு பக்கத்துல தான் ஏர்போர்ட் வரதா இருந்துச்சு. அதனால தான் உன்னை கம்பல் பண்ணி அந்த இடத்த வாங்க சொன்னேன். ஆனா அந்த பிளான் டிராப் ஆனதுனால தான் இவ்வளவு ரகு, பெரிய பிரச்சனை. டேய், தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லாதடா. மகேஷ், நான் சொல்றது முதல்ல கொஞ்சம் கேளுடா. நம்ம வாங்கின இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் கம்பெனி ஒன்று வரப்போகுது. நம்ம இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்கறத விட அவங்க அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கடா. நீ சரின்னு சொன்னேன்னா நாளைக்கே அவங்கள நம்ம ஆஃபீஸ்க்கு வர வச்சு பேசி ஃபைனல் பண்ணிடலாம். என்ன சொல்ற மகேஷ்? டேய் மகேஷ். டேய் என்னடா? சொல்லு சொல்லு. என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீ சைலண்டாவே இருக்க? ஏய் ஏதாவது சொல்றா. அவங்கள வர வைக்கலாமா வேணாமா? ஓ இஷ்டம்டா. நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணிடலாம். ஓகேடா. அப்ப நான் நாளைக்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுறேன். மற்றதெல்லாம் நம்ம ஈவினிங் ஆஃபீஸில் வந்து பேசிக்கலாம். ஓகே? ஏய் ரகு ரகு ரகு. சொல்றா. ரகு, ஐம் சாரி ரகு. உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. விடுறா, அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன். நீயும் எதுவும் மனசில் வச்சுக்காத. சரி ஓகேடா, நம்ம ஈவினிங் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். பாய் பாய். நம்ம எதிர்பார்க்கறத விட அவங்க அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கடா. பணம் என் கைக்கு வந்த 15வது நாள், அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி முடிஞ்சா அதுக்குள்ளேயே உன் டார்கெட்டை நான் தூக்கிடுவேன். நீங்கள் தொடர்பு கொண்ட எண் உபயோகத்தில் இல்லை. நீங்கள் தொடர்பு கொண்ட எண் உபயோகத்தில் இல்லை. நீங்கள் தொடர்பு கொண்ட எண் உபயோகத்தில் இல்லை. The subscriber you have called does not exist. The subscriber you have called does not exist. நீங்கள் தொடர்பு கொண்ட எண் உபயோகத்தில் இல்லை. உன் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உன்னை கண்டுபிடிச்சி என் பார்வைக்குள்ள கொண்டு வர நேரமாகாது. யுவர் கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். ரெடியாரு. உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க குமார். அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல இன்வால்வ் ஆன வண்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சார். ரெட் ஹில்ஸ் பக்கத்துல காவிரி நகருங்கிற இடத்துல நிக்குது சார். ஏர்லி மார்னிங் தகவல் வந்தது சார். நான் உடனே ஸ்பாட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டேன் சார். அது அந்த வண்டி தானா? கன்ஃபார்ம் சார். ஷூர் சார். ஓகே ஓகே, வெரி குட் குமார். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க குமார்? நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன் சார். வண்டி பக்கத்துல யாரையும் விட்டுறாதீங்க. ஓகே சார். ஆமா, ஃபோரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, வெரி குட் குமார். நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார். ஹாய் ரகு. ஹாய் சுமி. வா வா உட்காரு. என்ன இன்னைக்கு சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல? உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பெரிய பிரச்சனையே சால்வ் ஆன மாதிரி இருக்கு. என்ன அந்த இடம் மேட்ரா? ஆமா சுமி. மகேஷ் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான். கடவுள் புண்ணியத்துல மகேஷ் வாங்கின இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனி வரப்போகுது. மகேஷோட இடத்த ஒரு நல்ல விலைக்கு பேசி ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டேன். ஓஹோ, ஃபைனல் பண்ணிட்டியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதுல உனக்கு என்ன லாபம்? எதனால? எனக்கு என்ன லாபம்? அந்த இடத்த நல்ல விலைக்கு முடிச்சு கொடுத்திருக்கே, அதனால. உடனே வாங்கி கைமாத்தி கொடுத்தா நல்ல லாபம் கிடைக்கும் நான் தான் அவன்கிட்ட சொன்னேன். என் பேச்சை நம்பிதான் அவனும் அந்த இடத்த வாங்கினான். அப்ப நான் தானே முடிச்சு கொடுக்கணும். ஹே, உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? வாங்குறது விக்கிறதெல்லாம் ஓகே, உனக்கு அதுல சாமர்த்தியம் இருக்கு, பேச்சு திறமை இருக்கு. ஆனா உன்னால அவருக்கு பல கோடி ரூபாய் லாபம். அந்த லாபத்துல உனக்கு ஏதாவது அவர் கொடுத்தாரா? ஹேய், இது என்னால வந்த ப்ராப்ளம். நான் தானே அதை சால்வ் பண்ணணும். அதைத்தான் நான் இப்ப பண்ணேன். அவங்கிட்ட லாப நஷ்டம் எல்லாம் பார்த்து என்னால பழக முடியாது சுமி. எல்லாம் ஓகே, உன்னோட பெருந்தன்மை அந்த மகேஷ் கிட்ட இல்லையே ரகு. அந்த இடத்தோட மதிப்பு இறங்கிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் உன்னை எப்படி எல்லாம் திட்டினாரு.
நீ அதை எப்படி எடுத்துக்கிட்டியோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அது ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுரு சுமி. இப்படிலாம் சுலபமா என்னால விட்டு தர முடியாது. உன்னை யாராவது திட்டினாலோ குறை சொன்னாலோ அது எனக்கு வலிக்கும் ரகு. அதே மாதிரி உன்னோட இழப்ப நம்மோட இழப்பா நினைக்கிறேன். காதலிக்கிறப்பவே கணக்கு வழக்கு பார்த்தாதான் நம்ம கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் வளர்ச்சியில நீ கூடவே இருந்தன்னு சொல்ற, அது உண்மையும் கூட. ஆனா வீடு பங்களா காருன்னு அவர் ஓஹோன்னு வளர்ந்திருக்காரு. ஆனா நீ இன்னும் ஓட்ட பைக்ல ஊர் சுத்திட்டு இருக்க. ஆபீஸ்ல உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறாரே, அத பெருமை நினைச்சிட்டு இருக்கியா? தேருக்கு சக்கரம்னு பெருமைப்பட்டுக்கிறதுல அர்த்தம் இல்ல. 4 வீதியை தாண்டி நகர முடியாது ரகு. இல்ல சுமி, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு மகேஷ் தான் காரணம். ரகு, நன்றி விசுவாசம் இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. நீ வாங்குற சம்பளத்துக்கு உப்பு புளி பருப்பு வாங்கி ஒரு ஒண்டு கொடுத்தின வாழ்க்கை வேணா வாழலாம். ஆனா ஓஹோன்னு வாழ்க்கை நடத்த முடியாது. அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்னு அழகா சொல்லிடலாம். ஆனா நியாயமான ஆசைய நிறைவேற்றிக்கணும். இல்லனா எதிர்காலம் ஏமாற்றம் ஆயிடும் ரகு. குடுக்கறவனுக்கு மனசு இல்லனா அடிச்சுதான் புடுங்கணும், கேட்டுதான் வாங்கணும். அது தப்பே இல்ல ரகு. இன்னைக்கு சாதாரண புரோக்கர் கமிஷன் 2% தெரியுமா? நீ பல கோடிக்கு இடத்த கைமாத்தி விட்டுருக்க. உனக்கு என்ன கிடைச்சது? நீ கைமாத்தி விட்ட இடத்துக்கு இந்நேரம் பல லட்சம் உன் கையில இருக்கணும். இல்ல சுமி, அவங்ககிட்ட அப்படிலாம் என்னால கணக்கு போட்டு பணம் கேட்க முடியாது சுமி. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. அவன் எனக்கு எப்படி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இல்ல ரகு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ காதலிக்கிற இந்த சுமித்ரா கல்யாண வாழ்க்கையில இவளுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கு. அது ஓஹோன்னு இல்லாட்டியும் அழகான ஒரு பிளாட், சின்னதா ஒரு காரு, பிள்ளைங்க படிக்க டீசெண்டா ஒரு ஸ்கூலு, இதெல்லாம் கண்டிப்பா வேணும் ரகு. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி மட்டும் பேசிட்டே இருந்தா வாய் வேணா இனிக்கும், ஆனா வாழ்க்கை கசக்கும். நீ மகேஷ் கிட்ட சண்டை போட வேணாம், உரிமையோட கேட்டு வாங்கலாமே. ஒரு தடவை தாங்க நம்ம வாழ போறோம். அத மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாத்துடணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? நல்லவனா மட்டும் வாழ போறியா இல்ல வல்லவனாவும் வாழ போறியா? சார், இவரு பக்கத்துல கடை வச்சிருக்காரு. எத்தனை நாளா இங்கே கடை வச்சிருக்கீங்க? ஐயா, நான் ஒரு 10 வருஷமா வச்சிருக்கேன்யா. இந்த லாரி எவ்வளோ நாளா இங்கே நிற்கிது? ராத்திரி 11 மணிக்கு நான் கடை சாத்திட்டு போகும்போது இந்த லாரி நிக்கலையா. காலையில 5 மணிக்கு வந்து பாக்குறேன் இந்த லாரி இங்க நிக்குதுயா. டீ சாப்பிட தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேயா. அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையா. இந்த லாரியை பற்றி எந்த நியூஸ் கிடைச்சாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், சரியா? சொல்றேயா. சார், இந்த அம்மா பக்கத்துல இட்லி கடை வச்சிருக்காங்க. வணக்கம் சார். ஏமா, நேற்று நீ கடை வச்சிருந்தியா? வச்சிருந்தேன் சார். எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருந்த? நைட்டு 12 மணி வரைக்கும் வச்சிருந்தேன் சார். நேற்று ராத்திரி இந்த லாரி டிரைவர் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு லாரியை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு போயிட்டான். நீ அவனை பாத்தியாமா? லாரி வந்து நின்னதை பார்த்தேன் சார். ஆனா ஆளுங்களை நான் சரியா கவனிக்கலைங்க சார். எத்தனை மணிக்கு வந்து நின்னுச்சு? ஏறக்குறைய அது கடை சாத்துற நேரம் சார். சரி, நீ போமா. வரேங்க சார். வரேங்க ஐயா. எப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வரணும். சரிங்க ஐயா. வர்றேங்க ஐயா. ஐயா வர்றேங்க ஐயா. என்ன சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் கிடைச்சதா? ஸ்டியரிங்கை சுத்தமாக தொடச்சி வச்சுட்டான். ஆனால் டோரில் இருக்கு சார். ஸ்பெசிமன் எடுத்து வச்சிருக்கேன். இல்லை, நீங்கள் இன்னொரு தடவை தரவை செக் பண்ணி பார்த்துடுங்க. ஓகே சார், பார்க்க. அப்புறம் குமார், சொல்லுங்க சார். மனோகர் கேஸ் விஷயமா ஏசி ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னார் சார்? அப்பளம் பொரிச்சிடு, சாரை சாப்பிட கூப்பிடுறேன். என்னங்க, லஞ்ச் ரெடி, சாப்பிடுவாங்க. எனக்கு பசிக்கல, வேணாம். ஏன் ஏன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஆமாண்டா, ராதா சொன்ன மாதிரி நானும் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்ச நாளாவே ரொம்ப டல்லா இருக்கியே. எப்பவுமே ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நேரா என் ரூமுக்கு வருவ. என் கூட பேசிட்டு நான் போட்ட மாத்திரை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உன் ரூமுக்கு போவ. இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நேரா உன் ரூம்ல போய் அடைஞ்சிடுற. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வர புக்ஸ் எல்லாம் ஒண்ணு விடாம படிப்ப. இப்ப வந்த புக்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. என்னாச்சு உனக்கு? அதான் சொன்னலம்மா, ஒன்றும் இல்லைன்னு. பிஸ்னஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள்,
அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ற, ஆனா உன் முகத்துல சந்தோஷமே இல்லையேடா. இத பாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் மூட்டை கட்டி ஆபீஸ்லயே வச்சுட்டு வா. வீட்டுக்கு வரும்போது இந்த அம்மாவுக்கு புள்ளையாவும் அவளுக்கு புருஷனாவும் வாடா. நீங்க இந்த மாதிரி இருக்கிறது என்னால பார்க்க முடியலங்க. நான் என்னமோ உங்களை சரியா கவனிச்சுக்கலங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேர் மட்டும் எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், புரிஞ்சுதா? மாம், என்னால பிசினஸையும் பர்சனல் லைஃபையும் பிரிச்சு பார்க்க முடியலம்மா. இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால்தான் இந்த பிரச்சனையெல்லாம். அதனால கமலா, டேய், கமலா தானே உன் பேரு? பின்ன என்ன, நான் நினைச்ச மாதிரி முதல்ல வாழ்க்கையில ஜெயிக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு நல்ல பிள்ளையாவும் இவளுக்கு நல்ல புருஷனாவும் இருக்கேன். போதுமா? அது இல்லடா என் செல்லம். என் புள்ள எப்படி கலகலப்பா இருப்பான் தெரியுமா? ஆனா உன் முகத்துல அந்த கலகலப்பே இல்லடா. நான் என்ன சொல்றேன்னா, உன் பிசினஸ் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ராதாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாடா. வெளியூரெல்லாம் இப்போ சரிம்மா. நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணம் ஆனதுல இருந்து பிசினஸ்னு அலைஞ்சிட்டு இருக்க. பாவம் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கா. அவளை எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போவே இல்லடா. என் புள்ள கோடீஸ்வரனா இருக்காங்கிறதுல சந்தோஷம் இல்ல. அது நடக்க வேண்டியது காலாகாலத்துல நடக்கணும். எனக்கும் வயசாயிட்டே போகுது. நானும் பேர பிள்ளைகளோட விளையாடணும்னு ஆசை இருக்காதா? என்னம்மா? சரி, இப்ப என்ன, கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரணும், அவ்வளவுதானே? போறோம். எங்க போறோம்? 10 நாளுக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரோம். இடம் சஸ்பென்ஸ். கமலா, எனக்கு பசிக்குது, ஏற்பாடு பண்றியா? இதோ சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாமா. இப்பதாமா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அத்தை.